உங்களை யாராவது வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாக இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆயில் எடுத்துக்க கூடாது சொல்றாங்க, அது உண்மையா? சரி, ஆயில் எடுத்துக்கிறதாக இருந்தா எது மாதிரி ஆயில் எடுத்துக்கலாம் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் கண்டிப்பா தேவை. அதனால நீங்க பொரிச்ச ஐட்டம் கூட நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது தாராளமா எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. சரிங்களா? அளவுக்கு அதிகமா தான் எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த ஆயில் உபயோகப்படுத்துறது, செக்ல ஆட்டின என்னதான் உபயோகப்படுத்தணுமா, ஐயோ அது விலை அதிகமா இருக்குமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க நார்மலா உங்க வீட்டுல நீங்க ஃபார்ம் ஆயில் உபயோகப்படுத்தினாலும் சரி, இல்ல தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தினாலும் சரி, இல்ல நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தினாலும் சரி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க தவிர்த்து வெயிட் லாஸ்க்காக நீங்க தனியா ஆயில் வாங்கி உபயோகப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்பவுமே நார்மலா இருந்து நம்மளோட உடல் எடையை குறைச்சோம்னாதான் அது கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும் நம்மளோட வெயிட். இல்ல இப்ப நீங்க ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நீங்க பயன்படுத்திட்டே போயிட்டு கடைசியில இதுல இருந்து நீங்க மாறும்பொழுது எந்த அளவுக்கு நீங்க எடை குறைஞ்சிங்களோ அதே அளவுக்கு எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க எப்பவும் போலவே அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.